இதுவே காஃபிராக இருந்தால், இதுவே பாவியாக இருந்தால், இதுவே முஷ்ரிக்காக இருந்தால், இதுவே ஒரு மனிதன் பாவத்தோடே வாழ்ந்து நரகவாதியாக மரணித்தால், மன் ரப்புக என்று கேட்கப்பட்டால் அவன் என்ன சொல்லுவான்? ஹதீஸ்ல அப்படியே வருது, எனக்கு தெரியாது, எனக்கு தெரியாது என்று புலம்புவான். ரப்பு யார் தெரியாது, நபி யார் தெரியாது, தீன் எது தெரியாது, உன்னுடைய ரப்பு யார்? அவன் சொல்லுவான் லா அத்ரின்னு சொல்லுவான். வமா தீனுக, உன்னுடைய தீன் எது எனக்கு தெரியாதுன்னு சொல்லுவான். சகோதரர்களே, அதே போன்று இவர் யார் ஒமன் நபியுக என்று கேட்கப்படுகிற பொழுது அவன் சொல்லுவான் எனக்கு தெரியாது என்று சொல்லுவான். அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த நேரத்தில் அவன் எனக்கு தெரியாது தெரியாது தெரியாது, ஏன் உலகத்தில் அவனை பொருட்படுத்த இல்ல? உலகத்துல மார்க்கம் என்பது இந்த சில நபர்களுக்குரியது, இவர்களுக்குரியதான் மார்க்கம், இவர்கள் மட்டும்தான் அதை பின்பற்றணும், நாங்க எல்லாம் அந்த உலகத்துல நினைச்சபடி வாழலாம் என்று வாழ்ந்தார்கள். அந்த நேரத்திலே அந்த மனிதன் நரகவாதியாக இருப்பான். அவனுக்கு நரகத்தில் இருந்து அப்படியே கதவுகள் திறக்கப்படும். நரகத்தினுடைய அந்த வேதனை, அந்த நெருப்பினுடைய உஷ்ணம் அப்படியே வரும். அந்த மனிதனுக்கு அந்த மலக்குமார்கள் அடிப்பார்கள், அதாவது இரும்பாலான சம்மட்டியால் அப்படி அடிப்பார்கள் அவனுக்கு. அந்த சப்தத்தை அந்த அகோரமான சப்தத்தை மனிதர்களை தவிர எல்லாரும் கேட்பாங்க.